சார் சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். சத்தியமா நான் லஞ்சம் எல்லாம் வாங்கல சார். நானும் விசாரிச்சேன் மேடம். உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியரா தான் இருக்கு. ஆபீஸ்ல எல்லாருமே உங்களை பத்தி பாசிட்டிவா தான் சொல்றாங்க. பழைய ஜிஎம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் ஜிஎம் ஆவீங்கன்னு ஆபீஸே எதிர்பார்த்திருக்கு. உங்களை பத்தி யாருமே தப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லல மேடம். நான் என் வேலையை மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி தான் எப்பவுமே பண்ணிருக்கேன். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி என் தங்கச்சிக்கு நகை போட்டா அது அவ வாழ்க்கையை பாதிக்கும்னு நான் யோசிக்க மாட்டேனா சார்? எல்லாமே சரிதான் மேடம். ஆனா ஆதாரங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லையே. அண்ணாச்சி உங்க கிளைண்ட், அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. என்ன சார் இது, நீங்களே சொல்றீங்க? நாம இப்போ காய்கறி வாங்கணும்னா கூட தெரிஞ்சவங்க கடையில் தானே சார் வாங்குறோம். ஆனா இது கல்யாணத்துக்கு நகை வாங்குற விஷயம் சார். அதனால்தான் சார் அண்ணாச்சி தெரிஞ்சவரும் தான் அவர் கடையில் நான் வாங்கினேன். எனக்கு நல்லாவே புரியுது மேடம். யாரா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பாங்க. அண்ணாச்சி சைட்ல இருந்து கூட உங்க மேல பெரிய மரியாதையோட தான் பேசுறாங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா சார், இந்த 10 பவுன் வாங்கினது கூட நான் இன்னைக்கு ஈவினிங் போய் பணத்தை கொடுத்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. மேடம், நல்லா பக்காவா பிளான் பண்ணி உங்களுக்கு சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். தெரியும் சார், இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல சார். அது நிச்சயமா ப்ரூவ் ஆக தான் போகுது. அண்ணாச்சி கிட்ட பேச முடியல, தகவல் சொல்லியிருக்கோம். அவர் வந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா இன்னைக்கு ஃப்ரைடே மேடம், உங்களை கோர்ட்ல ஒப்படைச்சிருவோம். உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் 2 நாள் லீவு வேற. என்னால எதுவுமே பண்ண முடியாது மேடம். தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சும் தண்டனை தான் தர முடியல சார். என்ன மேடம் பண்றது? சட்டம் சாட்சிகளை தானே நம்புது. சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? இந்நேரம் உங்க வீட்டுக்கு தகவல் போயிருக்கோம் மேடம். யாராச்சும் வந்தாதான் என்ன ஏதுன்னு பேச முடியும். நீங்க அங்க உட்காருங்க மேடம், யாராவது வராங்களான்னு பார்ப்போம். மா மா, என்னடி தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை இல்லாம? அக்கா என்னாச்சுக்கா? சண்டை எதுவும் போட்டு கோவத்துல வந்துட்டியா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அது பொறுக்கல. ஏய், என்னடி சொல்ற? நான் சண்டை ஒண்ணும் போட்டுட்டு வரலமா, அவமானப்பட்டுட்டு வந்து நிக்கிறேன். ராதிகா, என்ன நடந்துச்சு? அத கேட்டு தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கேன். ஏய், இங்க உனக்கு தெரிஞ்சுக்க என்னடி இருக்கு? எனக்கு தாலி செயின் போட்டது யாரு? இது எல்லாருக்குமே தெரியுமே. உங்க அப்பா தான் 10 பவுன் செயின் போட்டு கம்பீரமா நின்னாரே. அத அம்மா சொல்லட்டும் மாமா. சொல்லுமா. அப்பா தான் செயின் போட்டாரா? ராதிகா, அது வந்து நீ சும்மா மென்னு முழுங்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. நான் அந்த வீட்ல கேவலப்பட்டு வந்து நிக்கிறேன். உங்க அப்பா செயின் வாங்கிட்டு வரும்போது வழியில பறி கொடுத்துட்டாரு.
அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம கவரிங் செயினை மாத்தி வச்சுட்டாருடி. ராதிகா, அந்த செயின் தங்கமா கவரிங்கான்னு நீ பாத்தே ஆகணும்னு சொன்னல, அப்போ ரஜினி மட்டும் இல்லனா நம்ம குடும்ப மானமே போயிருக்கோண்டே. ஆ, இப்ப உங்க மானம் அப்படியே பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரோடா பறந்துட்டு இருக்கு. என்னக்கா சொல்ற? அவ ஒன்னும் சம்பாரிச்சு கிழிச்சு இந்த குடும்பத்தை பாத்துக்கல, லஞ்சம் வாங்கி தான் இந்த குடும்பத்தை பாத்துட்டு இருந்திருக்கா. லஞ்சமா? ராதிகா, அப்படி பேசாதே. அவ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. என்ன திடீர்னு உன் பொண்ணு மேல பாசம் பொங்குது? உனக்கும் 10 பவுன்ல செயின் வாங்கி கொடுத்துட்டாளா? லஞ்சம் வாங்குவான்னு நினைச்சேன், குடுக்கவும் செய்வாளா அவ? ஏன் இப்படி வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒன்னும் கற்பனை பண்ணிலாம் பேசல. அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? வெள்ளிக்கிழமை அதுமா போலீஸ் வீட்டுக்கு வந்து செயினை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. உன் அருமை பொண்ணு லஞ்சம் வாங்கி இந்த செயினை வாங்கி கொடுத்திருக்கா. அதனால இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கா. அத்தை, என்னடி சொல்ற? ரஜினியே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அவ பண்ண தப்புக்கு அவ ஜெயிலுக்கு போட்டும் என்னையே இப்படி கேவலப்படுத்திட்டு போயிருக்கா. நான் எந்த முகத்தோட அந்த வீட்ல இருப்பேன்? எதுக்குதான் இந்த குடும்பத்துக்கு கடவுள் சோதனை மேல சோதனையா கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன செய்வேன்? யாருக்கிட்ட போய் என்னன்னு கேட்பேன்? அத்தை, யாருக்கிட்ட எதுவும் கேட்கவும் வேணாம், சொல்லவும் வேணாம். கிளம்புங்க, முதல்ல ஸ்டேஷன்ல போய் என்ன ஏதுன்னு பாப்போம். சரிங்க மாப்பிள்ள, வாங்க போலாம். வாங்க. கடவுளே, ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? ராதிகா, ரஜினியை பார்க்க போக வேணாமா? அவ ஜெயில இருக்கா. முதல்ல அவளை போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துருவோம். தேவையில்ல, அவ அங்கேயே இருக்கட்டும். இங்க இருந்து யாராச்சும் போய் அவளை பாத்தீங்க, பேசி கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சது, அந்த நிமிஷத்தோட எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்னத்த இது? ராதிகா, என்ன இருந்தாலும் இந்த நேரத்துல அவளை பாக்கலனா? லஞ்சம் வாங்கி உன் புருஷ மானத்தை காப்பாத்திட்டால, அவ இப்ப பெருசாதான் தெரியுவா உனக்கு. ஆனா அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. யாரும் அவளை பார்க்க போக கூடாதுன்னா கூடாது. அத்தை, இவ என்னத்த இப்படி சொல்லிட்டு போறா?
கூட பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷத்துல ரஜினியை கொஞ்சம் கூட அந்த ராதிகா புரிஞ்சிக்கவே இல்லையே. இவளுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா ரஜினி. பாவம், இப்ப எப்படி இருக்கானே தெரியலையே. அட நம்ம பாஸ். சொல்லுங்க புது மாப்பிள்ள. பார்த்திபா, ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. எப்படியாச்சும் ரஜினியை காப்பாற்றணும். என்னது ரஜினி? ரஜினியை காப்பாத்தணுமா? என்ன பாஸ் சொல்றீங்க? ரஜினிக்கு என்னாச்சு? வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க பார்த்திபா. என்ன பாஸ், இதெல்லாம் எதுவுமே தெரியாது பாஸ் எனக்கு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அந்த போலீஸ்காரங்க சொல்றதை பார்த்தா காலையில இருந்தே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல வச்சுதான் ரஜினியை விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திபா. ரஜினி வீட்டுக்கு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. பாஸ், இப்ப ரஜினி எங்க இருக்காங்கன்னாவது தெரியுமா? தெரியல பார்த்திபா. இப்போ ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா இல்ல கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கூட தெரியல. தயவு செஞ்சு உடனே போய் பாரு. நான் போக முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன பாஸ் நீங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடாதா? இவ்ளோ லேட்டா சொல்றீங்க. தப்புதான் பார்த்திபா. எனக்கு இருந்த டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியல. இப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். வைங்க. என்ன மன்னிச்சிரு ரஜினி. நான் இப்படி எதுவுமே செய்ய முடியாதவன் ஆயிட்டேனே. கான்ஸ்டபிள் சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். மேடம் வாங்க. சார், சாரி மேடம், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல 2 நாள் லீவுன்னு. மண்டே உங்களை கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிருவாங்க. அது வரைக்கும் என்ன சார் சொல்லுங்க. 2 நாளைக்கு உங்களை ஸ்டேஷன்லேயே வச்சிருக்க முடியாது மேடம். அதனால ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். நீங்க 2 நாளைக்கு ஜெயில தான் இருக்கணும். சார், இது நியாயமே இல்ல. என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சாதானே சார் ஏதாச்சும் செய்வாங்க. நீங்க என்ன பேசவும் விட மாட்டேங்கிறீங்க. இல்ல மேடம், உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மற்ற யாருக்கிட்டே நீங்க பேச ரூல்ஸ் அனுமதிக்காது. ஆனா நாங்க தகவல் சொல்லியிருக்கோம். அப்படியே யாரும் வரலனா நாங்க என்ன மேடம் பண்ண முடியும் சொல்லுங்க. கான்ஸ்டபிள் சார், கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், வாமா.
ரெடியா? எங்க போயிட்டானே? தம்பி, ஆ? யார் நீ? நீ பாட்டுக்கு வந்து ஸ்டேஷனை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க? சார், இங்க இங்க ரஜினின்னு. ரஜினியா? ஆ. என்னப்பா தகவல் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ வந்து நிக்கிற? அவங்கள ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. 5 நிமிஷம் கூட ஆகல. இப்போ ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? இல்லப்பா, பாவம் அந்த பொண்ணு. யாராவது வருவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்துச்சுப்பா. ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெயில் வாங்கணும், ஆனா டைம் முடிஞ்சு போச்சேப்பா. இனிமே மண்டே கோர்ட்ல ஒப்படைக்கும் போது தான் பார்க்க முடியும். 2 நாள் ஜெயில தான் இருப்பாங்க. வாமா வா. ஏ சீதா, சீட்டிங் கேஸ்டி, நோட் பண்ணிக்கோ. திரும்புமா. நோட் பண்ணிக்கடி, கையில ரிங்கு. திருப்புமா. உன் பேர் என்னம்மா? ரஜினி. கழுத்துல ஒரு மச்சம். சரி. பேக் சைடுல. வேற ஏதாவது அடையாளம் இருக்கா பாரு. பக்கத்துல இன்னொரு மச்சம். சரி.